கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதாகமத்திலே ஒரு வசனம் இப்படியாக சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறாரு, ஒரு திறந்த வாசலை உனக்காக நான் வச்சிருக்கிறேன், அதை ஒருத்தரும் பூட்ட முடியாதுன்னு சொல்லி. ஆமே, இன்னைக்கு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. நீங்க நிறைய நேரம் நினைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, எனக்குன்னு ஒரு வாசல் திறந்தா எப்படி இருக்கும், என் சூழ்நிலைமை மாறினா எப்படி இருக்கும், என் காரியம் மாறினா எப்படி இருக்கும் என்று சொல்லி இன்னைக்கு நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்காக வைக்க போகிறாரா? ஒரு நன்மையான வாசலை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமே, ஆண்டவர் கையில நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்ன உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அந்த வசனத்துல நீங்க மேல் பாகத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கலன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட அதைத்தான் விரும்புகிறாரு. உங்க கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறாரா? நீங்க அவருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா, நீங்க அவரை மறுதலிக்காம இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறாரு. ஒரு திறந்த வாசல், அதை எந்த மனுஷனும் பூட்ட முடியாதுங்க, எந்த மனுஷன் நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்க. கர்த்தர் செய்ய போகிறார். யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில கர்த்தர் செஞ்சார் இல்லையா? அவன் சகோதரர்கள் அழிக்கணும்னு நினைச்சாங்க. தகப்பன் அவரை கடிந்து கொண்டார்னு வேதம் சொல்லுது. ஆனா கர்த்தர் திறந்த வாசல யாராலும் யோசிப்புக்கு அடைக்க முடியல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் திறந்திருக்கிற வாசல ஒருவரும் அடைக்க முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், உங்க சூழ்நிலைமை மாற்ற போகிறார், உங்க வெறுமை மாற போகிறது, உங்க கடன் பாரம் மாற போகிறது, உங்களுக்கு நன்மையை தேவன் தரப்போகிறார். ஆகவே ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள், விசுவாசிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.